வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா மசால் கடலை. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பவுலில் 1.5 பவுல் அளவு கடலை எடுத்துருக்கோம். 1/4 பவுல் வறுத்த அரிசி மாவு, 1/2 பவுல் கடலை மாவு. இதை ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இது ஆப்ஷனல் தான், தேவையான ஆட் பண்ணிடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோ ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர் வந்து இதை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வாட்டர் வந்து அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இனி ஒரு கடாயில் ஆயில் வச்சு ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூனில் அந்த ஆயிலில் எடுத்து நம்ம ஆல்ரெடி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலையில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் ஏன்னா அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான். இனி வந்து இந்த கடாயில் வந்து நம்ம இந்த மாதிரி கடலையை ஒத்தையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு தேவைப்பட்டுனா கூட கொஞ்சம் வேணால் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. கடலை மாவு நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2-3 கடலையாக சேர்ந்துட்டு மிக்ஸ் ஆகி அப்படி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒத்தையாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி மறித்து போட்டு இல்லை கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இனி வந்து ஒரு 2-3 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதை வந்து அதே எண்ணெயில் வந்து போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பூண்டோட ஃப்ளேவர், கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஃப்ரை பண்ணி இதை வந்து ஆட் பண்ணுறோம். இனி இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கடலையில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசால் கடலை ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மெக்னஸ் வியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.